இந்த ட்விஸ்ட்டை நம்ம எதிர்பார்க்கலையேங்கிற மாதிரி தான் வந்து இப்போ பாண்டியன் ஷோஸில் ஒரு புது ட்விஸ்ட் வரப்போகுது. அதாவது இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் முத்துவேலும் சக்திவேலும் சொன்னும் போதே நமக்கு சந்தேகமாக இருந்துச்சு. அதையும் வேறு சிரிச்சுக்கிட்டே வேறு சொன்னாங்க, நாங்கள் முன்னிருந்து அந்த கல்யாணத்தை நடத்தி வைப்போம் அப்படிங்கும் போது ஏதோ ஒரு கலைவரம் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க முதல்ல பார்த்தா சொன்ன பொண்ணு எம்ஏலாம் முடிச்சிருக்குன்னு சொன்ன பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா நிஜமாக வந்து ஒரு மாதிரி இது வரைக்கும் சீரியலுக்கு பரிச்சயமான ஒரு முகமாக இல்லை. அவங்க இதுக்கப்புறம் பரிச்சயமானதுக்கு பிறகு தான் இந்த மாதிரி ரோலில் நடிக்க வைப்பாங்க. முதல்ல வந்து வேறு சீரியலில் நடிக்க வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர்ந்த இடத்துக்கு வருவாங்க. ஆனால் எடுத்த உடனே கொண்டு வராங்களே யார் என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தால் கடைசியில் அதில் ஒரு ட்விஸ்ட்டை வச்சிடறாங்க. என்ன அப்படின்னா வந்து இப்போ கல்யாணம் சந்தோஷமாக நடக்கும்னு சொல்லிட்டு குடும்பமே சந்தோஷமாக உட்காந்துருக்க எங்கே நம்ம அண்ணனுங்களை காணான்னு யோசிச்சுட்டு இருந்தால் திடீர்னு வந்து மாற்றவே முடியாத சரி பண்ணவே முடியாத பிரச்சனையால் அந்த கல்யாணத்தை நிறுத்துறோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வீட்டிலேருந்து பொண்ணை கூப்பிட்டு போயிடறாங்க. அந்த கல்யாணம் நடக்காது. என்னடா பிரச்சனை, என்னதான்டா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் இதில் ஏதோ ஒரு பெரிய கலைவரம் இருக்குது, ஏதோ ஒரு பெரிய பொய்யை சொல்லி வச்சுருக்காங்க அந்த முத்துவேல் சக்திவேல். அந்த பொண்ணு போனால் போட்டுட்டா நாங்கள் ஒரு பொண்ணை பார்த்துருக்கோம், அந்த பொண்ணை கட்டிக்கணும் ஒரு பொண்ணை கூட்டு வராங்க. அதாவது ஒரு அந்த பொண்ணை வந்து அதிகமாக வெள்ளி ரோல்களில் நடிக்கிற ஒரு பொண்ணாக கூட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க இந்த வீட்டுக்குள்ளார வந்து இந்த வீட்டை பிரிக்கிறதுக்கு த்ரிங்க் பண்ணுறது, நல்லவரான பழனி இக்கட்டான சுச்சுவேஷனில் மாட்டிக்கிறதுங்கிற மாதிரி திருப்பம் வரப்போகுது. இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பாரா மாட்டாரா பழனினா அவரே பாவம் ரொம்ப வயசாகிடுச்சு, இதுக்கப்புறம் கல்யாணம் நடக்குமா நடக்காதாங்கிற கேள்விகளில் இருந்தவர். அவர் கண்டிப்பாக ஒத்துக்க தான் போகிறாரு. இந்த குடும்பமும் சேர்ந்து ஓகே பரவாயில்ல அவனுக்கு கல்யாணம் நடந்தால் ஓகே நல்லது நடந்தால் போதும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பற்றி விசாரிக்காமல் கல்யாணத்தை பண்ணி வைக்க, கல்யாணத்துக்கு பிறகு இந்த குடும்பத்தை பிரிக்கிற வேலைகளும் இங்கேருந்து இவர் அவமானப்படுத்துறது, இவருக்கு வந்து ஒழுங்காக சம்பளம் கொடுங்கிறது, அந்த கடையவே இவர் பேரில் எழுதி வாங்குறதுங்கிற அளவுக்கு வந்து வேலைகள்லாம் செய்ய போகிறாங்கன்னு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த புது ஜோடியை பற்றிங்கிறத சொல்லுங்கள். அப்படியே ஷாப்பிங் பேக் ஐக்கானை கிளிக் பண்ணி கீழே இருக்கிறதுல டிஸ்கிரிப்ஷன்லேயோ வந்து ஃப்ளிப்கார்ட் அண்ட் மிந்த்ராவுக்கு சூப்பரான பல ஆஃபர்ஸில் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பல பொருட்கள் ரொம்ப கம்மியான விலையில் ட்ரெஸ்லேருந்து ஆரம்பித்து ஹெட்செட் வரைக்கும் போயிட்டுருக்கு ஆஃபர்ஸில். அப்படியே இந்த கல்யாண ட்ராக்கை பற்றியும் கூடவே அடுத்து அரசியல் குமரவேல் கல்யாண ட்ராக்கும் வரப்போகுதுங்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்.